கேஸ்பிரைட் என்ற அருமை ஆசிரியர், ஆய்வாளர், சிறந்த ஊடகவியலாளர் ஒரு நல்ல ஆய்வை பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வந்திருக்கிற ஒரு அற்புதமான இந்த சிறப்பான கேஸ்பிரைட் என்ற ஜாதி பெருமை என்ற பெயராலே தமிழில் இது வர வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அந்த சிறப்பாக செய்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருமை இந்த நூலாசிரியராக இருக்கக்கூடிய மனோஜ் மிட்டா அவர்களே, அதே போல இந்த நூலை தமிழிலே வடிவம் ஆக்கி மொழியாக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு கருத்துக்கள் சிதைவடையாமல் என்ன கருத்தோடு எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே தரக்கூடிய ஆற்றல் உள்ளவர், கொள்கை பின்னணி இருக்கக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் விஜயசங்கர் அவர்கள். அவர் ஏற்கனவே அந்த கலையில் இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லையும் சரி, தமிழ்லேருந்து ஆங்கிலத்திலும் சரி, எல்லாவற்றிலுமே சிறப்பானவர். அப்படிப்பட்ட விஜயசங்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய தந்தை பெரியார் நூலக வாசகர் வட்ட தலைவர் வீரமூர்த்தி அவர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற கழக பொருளாளர் குமரேசன் அவர்களே, எதிரே இருக்கக்கூடிய நண்பர்களே, இது எல்லாவற்றை விட இந்த நூலுக்கு ஒரு நல்ல ஆய்வுரையை சிறப்பாக தந்த பெருமை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய நீண்ட விளக்க உரை சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இது மூத்த சகோதரர் என்ற முறையில் நான் அவருக்கு என்றைக்கும் பாராட்டு சொல்லுவது புதிதல்ல. அவர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். ஊடகவியலாளர்கள் என்னென்ன போடுகிறார்களோ தெரியல, பெரியார் திடல் தான் எங்களுடைய தாய் கழகம் சொன்னார். பெரியார் திடல் தான் அனுப்பியிருக்கு. அதனால தான் இந்த செய்திகள் அவர்கள் ஏன் பார்ப்பனியா ஆரியன் நெடுகிறது வளைகிறது, முதல்ல அவரை குறி வைக்கணும்னு நினைக்கிறான். எங்கேயாவது இடுக்கு கிடைக்குதா எண்டு கிடைக்குதான்னு நினைச்சு பார்த்து, ஓ திருமாவளவன் இப்படி என்று அவரை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி தூவலான்னு நினைச்சார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அசைக்க முடியாத ஒருவராக எங்கள் மூன்றாவது குழல் ஒலிக்கும். இந்த மூன்றாவது குழல் எப்போ ஒலிக்கும்? இந்த கூட்டணியை நீங்க யாரும் அசைச்சிட முடியாது. இது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி இதை பார்த்து சொல்லக்கூடியவர்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பலரை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளே பெயர் மாற்றம் அடைகிறது. இப்போது நல்ல வாய்ப்பு அது. அண்ணாவுக்கு இருந்த ஒரு அவப்பெயர் இப்போது மாறி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு பதிலாக அமித்ஷா திமுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் வருகிற போது கூட எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த மாற்றத்தை இவரிடமிருந்து எதிர்பார்த்து நீங்கள் நினைக்கலாம் நினைக்காது என்பதற்கு அடையாளம்தான் அவருடைய உரை என்றே உரை. என்ன இது திடல் உருவானது. இந்த திடல் தான் எல்லாருக்கும் மூலிகை. மிக முக்கியமா கலைஞர் சொன்னார், கீரியும் பாம்பு சண்டை போட்டா உடல்ல பூராமே ரத்தம் வரும், ஒரு மூலிகை இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மூலிகை அப்படியே துரட்டி விட்டா அந்த ரத்தமெல்லாம் தீர்ந்துடும். ஆகவே தான் எப்போதெல்லாம் ஆரியத்தால் மூலிகை சங்கப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் பெரியார் தேர்தல் தான் அடிப்படை என்பதனால தான் இன்றைக்கு அவருடைய பேச்சு கூட பார்த்த உடனே என்ன இவரும் போய் சேர்த்துட்டாரு, இவரும் எப்பவும் பெரியார் தேர்தல் தானான்பார். பகுத்தறிவு உள்ள எவரும், சுயமரியாதை உள்ள எவரும், தெளிவுள்ள எவரும், உறுதி உள்ள எவரும் பெரியார் தேடலிருந்து தான் புறப்பட்டிருப்பார்களே தவிர வேறொன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான உரையாற்றிய எழுச்சி தமிழர்கள் சிறப்பாக பல கருத்துக்களை சொன்னார். இந்த நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு பலராலும் தோழர்கள் வாங்கியிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் மட்டும் போதாது, இதை பரப்புங்கள். அதுதான் அவர்கள் சொன்னார்கள். அதை தான் நான் வழிமொழிகிறேன். எப்பவுமே அவர் முன்மொழிவார், நான் வழிமொழிவார். அதுதான் மிக முக்கியம். அல்லது நான் முன்மொழிவார், அவர் வழிமொழிவார். அப்பேற்பட்டிருக்கிற ஒரு அளவில் இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் நாடெங்கும் போய் சேர வேண்டும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மான வாழ்வு, உரிமை வாழ்வுக்குரிய மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு சொல்கிறது. இது வெறும் புத்தகம் அல்ல. திஸ் இஸ் நாட் a mere book. This is a great weapon for our armory. This is more important.
how to eradicate the caste, how to eradicate the untouchability. So we will have to go deep into the roots. We are not bothered about it. Somebody, இப்போ கூட ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வேரோட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து வேரில் தேடி நாங்கள் பிடுங்கி எரிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வழக்கேந்து வந்தார். ஆனால் வேர்களையே எங்கே இருக்குன்னு தெரியாதவர்கள் தான் பலருக்கு வேர்களுக்கு மூலம் எங்கே இருக்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி புத்தக கருத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது, படிக்க வேண்டும், நீங்கள் அருள் கூர்ந்து பரப்ப வேண்டும். 2-3 செய்திகள் நெருக்கடியே அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருத்துவர்களுடைய கட்டளையை மீறித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் மிக முக்கியமான அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒன்றே ஒன்று என்னன்னா, ரொம்ப பேர் தீண்டாமை என்பதை பற்றியும் அந்த சட்டம் வந்தது கொஞ்சம் அல்ல. எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே கூட நொந்து போகக்கூடிய அளவிற்கு அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு குழுவில் அவரை தந்திரங்கள், ஏன்னா எப்பவுமே அவர்கள் நேரடியாக வந்ததில்லை. ஆரிய மாயை என்றாலே தந்திரமூர்த்தி போம் தாசரதம் தலைவா போற்றி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பல விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மனோஜ் மிட்டா அவர்கள். அவருக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயம், தன்மானத்தை சொல்லக்கூடியவர்கள், சுயமரியாதை இயக்கம் தலைவணங்கி வாழ்த்துகிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த புத்தகம் உருவாவதற்கு அவர் 7 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார். 7 ஆண்டு காலம். திடீரென்று ஏதோ புத்தகம் எழுதுகிறேன், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் புத்தகம் என்று சொல்லலை. அவர் ஆய்வுகள் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் போராமே. இதில் ரொம்ப பேருக்கு தெரிய வேண்டிய வரலாறு. நாம் பெரிய நூலகத்துக்கு போய் கூட இதை கண்டுபிடித்தா நமக்கு எல்லாம் வர முடியாது. எப்படி ஒரு தேனி பல இடங்களில் சேர்ந்து தேனியை கொண்டு வந்த உடனே அந்த தேன் கூட்டில் அது குழைவு கட்டுமா என்னங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேனை எடுத்து அடை வந்து வரும்போது இந்த மருந்தில் குழைச்சி சாப்பிட்லான்னு சொல்லும்போது நம்ம தேனை மட்டும்தான் வாங்குகிறோம். ஆனால் அதுக்காக அந்த தேனீ போட்டிருக்கிற பாடு இருக்கு பாரு, அது ரொம்ப மிக முக்கியம். தேனீக்களில் ரெண்டு அம்சம் ரொம்ப மிக முக்கியம். தேனையும் தரும், யாராவது கூட்ட கலைச்சா கொட்டவும் செய்யும். அந்த ஆற்றல் இந்த புத்தகத்திற்கு உண்டு. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். பல இடங்களில் ரொம்ப சுருக்கமான விஷயம் சொல்கிற, தனியே பேசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எடுத்து விளக்கி விட முடியாது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒன்று என்றால் சகோதரர் அவர்கள் படித்து சொல்லுவார். அவர்கிட்ட ரொம்ப எனக்கு ஒரு வித்தியாசமாக நான் அவர்கிட்ட பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. மேடைக்கு வரும்போது என்ன புத்தகம் வெளியிடுறோமோ அதை அங்கேயே படிச்சுடுவார். மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது காதை அங்கே கொடுப்பார், கண்ணை இங்கே கொடுப்பார், மூளையை வேறு இடத்துல வைப்பார். அதான் 3வது குழல், வேறு ஒன்றுமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் அவர் செய்து கோடு போடுவார். கோடு போட்டு வச்சுருக்காரு. ரொம்ப பேருக்கு கோடு போட்டு வேண்டிய நேரம் அதுதான் மிக முக்கியம், கவர்னர் சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்படிப்பட்ட ஏன்னா கோடுகளால் தானே மிக முக்கிய ஆபத்து. அந்த சூழ்நிலையினால கோடு போட்டு நாங்கள் புத்தகத்தை படிக்கிறோம். மிக முக்கியமாக அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவில் மகாராஷ்டிரம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மண், அதே போல் தமிழ்நாடு தந்தை பெரியாருடைய மண். பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அங்கே மாநிலத்திலிருந்து ஒரு மனித நேயர், அவ்வளோதான். என்னன்னு கேட்டால் அவர் தலித் என்று அழைக்கப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. மிக முக்கியம், மிக தெளிவாக அவர் வந்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, அதோ மிகப்பெரிய அளவிற்கு மானக்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த மானக்ஜி அவர்கள், தாதாபாய் அவர் முழுக்க பாராளுமன்ற சென்ட்ரல் அசம்பிளி மத்திய சட்டசபைக்கு போகிறார். வேற யாரும் கவலைப்படாமல் இந்த மக்களை பிரித்து தீண்டாதவர்கள் 8 நெல் என்றெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இதுதான் உன்னுடைய இந்து மதம் என்று சொல்லுகிறாயே, இந்த மதத்தை கொஞ்சம் சீர்திருத்த வேண்டாமா, இந்த சமுதாயத்தை இதை என்று சொல்லி
வெள்ளைக்காரர் ஆண்ட அந்த காலத்திலேயே ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு போகிறார். இது ரொம்ப மிக முக்கியமான மசோதா கொண்டு போகிறார். தனிநபர் இதுக்கு ஆதரவு, இந்த தகவல்லாம் இவர் தான் கொடுத்துருக்கிறார். வேற யாரும் இந்த புத்தகத்தில் யாரும் கொடுக்காத ஒரு வேற சுலபமாக நமக்கே பல தகவல்கள், அரிய தகவல்கள். நான் படித்த உடனே எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு செய்தி கிடைத்தது. என்னன்னா, இதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ யாரும் முன் வரலை. மற்றவங்க யாரும் மனித நேயத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயம், நாயை கொஞ்சுகிறான், பூனையை எடுத்து முத்தம் கொடுக்குறான். ஆறறிவுபடுத்த என்னுடைய சகோதரன் எவனுடைய உழைப்பு இருக்கிறதோ அவனை போய் எட்டி நில், தள்ளி நில், நீ கிட்டே வராதே, உன்னை தொடக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு நல்ல சொன்னார், எப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கிறதுக்கு அழகாக நம்ம திருமா அவர்கள் ஒன்று சொன்னார். என்னன்னா, இப்போ அதில் சயின்ஸ் இருக்குங்கிறான். செருப்பு போடாதேன்னா அதில் சயின்ஸ் உள்ளே போந்துருக்குங்கிறான். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாலே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மிக முக்கியமான ஆரியத்தினுடைய விரிவாக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அதை பாதுகாப்பது தான், அதனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியது தான் இங்கே முழுக்க பாஜக. இது வெறும் அரசியல் என்று பார்க்காதீர்கள். இந்தியாவில் அரசியல் போராட்டம் என்பது முகப்பு. ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா இந்த சமுதாய இழிவை நீக்குவதா நிரந்தரப்படுத்துவதா என்பதற்குள்ள போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் வரும்போது அதை ஆதரிப்பதற்கு அப்போது 1916 ஆதரிப்பதற்கு அங்கே யாரும் முன் வரல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தத்துவங்கள், ஞானபூமி, எங்களுடைய ஞானபூமி என்னெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய பாரம்பரியங்கள் என்னெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நாட்டில் அப்போது முதல் முறையாக பானர்ஜி தாதாபாய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். திராவிட இயக்கம் என்ன செய்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று சில கூலி பொட்டாளர்களை விட்டு கேட்கிறான். முந்தையெல்லாம் திராவிட இயக்கத்தை சொன்னான். அந்த பட்டியலில் சரியாகவோ தப்பா என்று சொல்றா? திருமாவளவன் போன்ற எழுச்சி உள்ள கொள்கை உள்ள உணர்வாளர்களை அங்கேயே சில கூலி பொட்டாளர்களை பிடித்து ஒரு அவதூற்றை உண்டாக்கலாமா என்று அழைப்பதைப் போல என்ன செய்தால் யாரும் வரல மிகப்பெரிய அளவுக்கு. அப்போ வைக்கம் மற்ற இடங்களில் கேரளாவில் தீயர்கள் மற்றது அவங்களை போகும்போது ஊர்னு சத்தம் கொடுத்துட்டு போகணும், எச்ச துப்பக்கூடாது கீழே. அதுக்காக என்ன பண்ணா, உடனே கழுத்தில் ஒரு குடுவை எச்சி அவர்களுக்கு ஓடுனா அதுலேயே ஓடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மண்டல் கமிஷனில் இது பதிவாக இருக்கிறது. மண்டல் கமிஷன் அறிக்கையில் இது பதிவாக இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறான், ஏட்டா இந்த மாதிரி கொடுமை அவன் மட்டும் என்ன கழுத்தை காட்டி கட்டுமான்னு கேட்டால், அது அந்த காலத்திலேயே சயின்ஸை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சாதாரண அல்ல. நடக்கும்போது கண்ட இடத்துல எச்சி துப்பாதுன்னு சொல்கிறான்ல, அதுக்காக தான் அந்த குடுவையை அவர் கையில் விட்டு சுகாதாரம் பாதுகாக்க பெரிய, அதை நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டு சனாதனம்னு சொல்கிறீங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டோம் நாங்கள் திராவிட கழகத்தில். சரி, உங்கள் கருத்தையே ஏற்றுக்கிறோம், சரி எச்சை கண்ட இடத்துல துப்பக்கூடாது, அதுக்காக கழுத்தில் குடுவ மாட்டிருக்கேன். எல்லா பயனும் கழுத்துலையிலே போடணுத, ஏன் அவனுக்கு மட்டும் போட்டால் என்ன அர்த்தம்? அவன் மட்டும்தான் சுகாதாரத்தை பாதுகாக்கணுமா? நீங்களாம் சுகாதாரத்தை பண்ண முடியாதான்? தந்தை பெரியார் அவர்கள் பழிச்சது அந்த மனிதநேய கோபத்தில் கேட்கறது மாதிரி அந்த உணர்வுகள் வருது. என்னங்க, மலை எடுக்கிறவர்களெல்லாம் வேற பாடிக்கு போகணுன்னு அவங்கள வேற ஜாதி இல்லைன்னா அப்புறம் யார் மலை எடுக்க வருவான்னு கேட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னால். பெரியார் சொன்னார், ஏவன் மலத்தை விடுறானா அவனே எடுக்கட்டோம்னார். போறாம இல்லடா இந்த மாதிரி சொல்கிறானேன்னு என் மேலே கோவப்படுவீங்க. ஐயா சொல்கிறாரு, உங்கள் வீட்டு குழந்தை நீங்கள் உடனே போனால் மலம் போட்டால் நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, அப்போ எடுக்கும்போது ஏன் அடுத்தவன் ஓ மலத்தை நீ எடுத்தா என்ன கேளன்னு. ஆனால் எங்களுடைய தோழர்களை இன்னும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு ஜாதி. இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த தீண்டாமை இந்த கொடுமைகளுக்கு முதல்ல வெள்ளைக்கார அரசாங்கத்தில் ஆதரவு கொடுத்த நேரத்தில் ஒரே ஒருவர் யார் தெரியுமா? 1916 பனக்கல் அரசர். இதில் ஒரு நண்பர் நம்முடைய இவருக்கு கூட நான் சொல்கிறேன், மொழிபெயர்ப்பாளர் நம்முடைய அருமை விஜயசங்கர் அவர்கள் ராமராய நிங்கார்னு அந்த வார்த்தையை போட்டார். அதில் இருக்கிறது. ஆனால் ராமராய நிங்கார்னா நம்மளுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் இருந்தார் போட்டிருக்க, அவர் எங்கேயோ ஒரிசாவில் இருந்திருப்பாரான்னு. அதனால் அடுத்த பதிப்புலையாவது என்னுடைய அருமையான வேண்டுகோள், ராமராய நிங்கார் பிராக்கெட்டில் பனக்கல் அரசர்ன்னு சொல்லக்கூடிய
பனகல் அரசர் நமக்கெல்லாம் தெரிந்து ஜஸ்டிஸ் கட்சிக்கு மட்டும்தான் ஒரு முதல்வராக வந்தார் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 1912 16 வரையில் அங்கே இருக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறார். அவருக்கு கை கொடுத்த ஒன்று இவர்தான். பனகல் அரசர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். அந்த இயக்கத்தினுடைய அதனால தான் பெரியார், அம்பேத்கர். அதனால தான் அதுக்கு முன்னால் இது இணைப்புகள் இருக்கின்றன. இது ஒரு அற்புதமான இந்த செய்தி. அதற்கு அடுத்து நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒன்று சொன்னார் மிக தெளிவாக. அடிமைத்தனத்தை உருவாக்குவதற்கு ஜாதி பிறவி பேதம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் கொள்கை என்னன்னா பிறவி பேதம் அகற்றுதல். ஜாதி ஒழித்தல்னா பிறவி பேதம். நம்மால் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, பிறவி பேதம்னும் போது ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை மட்டும் நினைக்கிறா. இல்லை, பெரியார் சொன்னார் பிறவி பேதம்னா ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவர் என்ற பேதத்தை காட்டுகிறாயே, அதையும் சேர்த்து நீக்க வேணும்னு நினைத்தார். ஆகவே முழுக்க முழுக்க இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கியதுனால தான் தீண்டாமை பிறவி பேதத்துக்கு அடுத்தது ஊற்றியது திருமண முறை. இந்த சுயமரியாதை திருமண முறையை பற்றி நாம் தமிழ்நாட்டில் தெரியாத தகவல்களை அவர் சேர்த்திருக்கிறார். ரொம்ப பாராட்ட வேண்டும். மிக முக்கியமாக மனோஜ் மிட்டா அவர்கள் தேதி வாரி எழுதியிருக்கிறார். முதல்ல என்ன திருமண முறை, ஏன் இன்றைக்கு கூட ஒரு தகவல் சொல்கிறோம். என்னென்னா, ஐயா ஜஸ்டிஸ் கட்சி தோற்று போகுது 32. பெரியார் அவர்கள் ஆதரித்தார். அதுக்கு பிறகு தோற்று போச்சு. எல்லாரும் இனிமேல் அது ஜெயிக்காதுன்னு சொல்லி இந்த கட்சியை விட்டெல்லாம் ஓடினார்கள். அப்போ பெரியார் பேசினார். முதல் கூட்டம் பேசும்போது தந்தை பெரியார் சொன்னார், இந்த தோல்வியை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த தோல்வி எல்லாரும் நீங்கள் எதற்கு போடணும், இப்போ தான் சரியான இனிமேல் தான் சரியான முடிவு வரணும். ஏன்னு கேட்டால், பார்ப்பன அல்லாதார் இயக்கம் அப்போ பேர் வச்சுக்கொண்டு நான் பிராமின் மூமெண்ட்னு சொல்லிக்கொண்டு உத்தியோகத்துக்கு மட்டும் இந்த பதவிக்கு மட்டும் நான் பிராமின் மூமெண்ட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே அங்கே ஐயர் காலில் தானே விழறீங்க, அங்கே அவரை கூப்பிட்டு தானே சிரார்த்தம் நடத்துறீங்க, கோயிலுக்கு போனோடனே அங்கே தானே கும்பிடுறீங்க. மிக முக்கியமாக அங்கே அவனுக்கு அடிமை, வெளியில் வந்த உடனே எங்களுக்கு உரிமைன்னு கேட்டால் இது முரண்பாடு இல்லையா என்று மிக தெளிவாக சொன்னார். ஆகவே இந்த திருமண முறையில் எப்படியெல்லாம் கொடுமைகள் நடந்திருக்கின்றன, எப்படியெல்லாம் புரட்சிகள் வளர்ந்திருக்கின்றன என்பதை திராவிட இயக்கம் செய்வதை விட ஒரு படி மேலே போய் அருமையாக மனோஜ் மிட்டா அவர்கள் இந்த தகவலை கொண்டு வந்திருக்கிறார். மிக நன்மையை சொல்ல வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன அளவுக்கு அவங்க சமஸ்கிருத கலாச்சாரம் 2 கலாச்சாரத்துக்கு போட்டியது. சாதாரண வெறும் முறை இல்லை. தயவு செய்து ஏதோ ஒரு இந்த முறையா அந்த முறை என்று சொல்லுவதற்கு அல்ல. அவர்கள் ஒவ்வொன்றிலையும் குறிப்பாக இருக்காங்க. அதுக்கு ஒரு தகவல் சொல்கிற மற்றவர்கள், இந்த பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல். ராஜகோபாலாச்சாரியாரை பார் சொல்கிறாங்க, இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டார். ஒரு ஆந்திர பார்ப்பனர் சத்யநாராயண ராவ்னு, இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் ராஜகோபாலன் ஐசிஎஸ்ன்னு பேர் அவர். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜட்ஜஸ் 2 பிராமின்ஸ் அவ்வளோதான் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த திருமணம் இவ்வளவு விரைவாக பேசுகிற காரணம், அந்த திருமணம் தான் சுயமரியாதை திருமணம், செல்லாது என்று சொல்லக்கூடிய தெய்வான ஆட்சி வருஷ சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு. மிக முக்கியமாக அந்த வழக்கில் ரொம்ப சிறப்பாக என்னன்னா, ஒரே ஒரு திருமண முறையை பற்றி சொல்லும்போது இங்கே ஒன்று சொன்னார்கள், இந்து வழக்கம் சம்பிரதாயப்படி நான் கன்ஃபார்மிட்டி மேரேஜஸ் என்று தான் அவருக்கு சொல்ல சொன்னார் ராஜகோபாலாச்சாரியார். சுயமரியாதை திருமணம் சட்ட வடிவம்னு அவர் சொல்ல, சுயமரியாதைங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்தார். இன்னொரு ஆட்சி அது வந்த உடனே அவர் கேட்டார், வெங்கட்ராமன் சொன்னார், சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது, அதனால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, சுயமரியாதைக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னாரு. பிறகு அண்ணா வந்த உடனே தான் சாதித்து காட்டினார். அதன் மூலம் உரிமையை மட்டுமல்ல மானத்தையும் தந்தார். ஏனென்றால் சுயமரியாதை திருமணம் ரொம்ப எளிமையாக நடத்தக்கூடிய திருமணம் என்று சொல்லும்போது அதுக்குரிய ஒரு ஆதாரத்தை தெளிவாக எடுத்து சொல்கிறார். சட்டமன்றத்தில் எழுதுகின்றார்கள். எழுதும்போது மிக தெளிவாக ஒரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டும், சுயமரியாதை திருமணம் என்றே பெயர் வைக்கிறார் பூராமே. அந்த சுயமரியாதை திருமணத்தை எதிர்க்கிறதுக்கே ஆள் இல்லை மிகப்பெரிய அளவுக்கு. காரணம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. எங்களை போன்றவர்கள் இந்த இயக்கம், இளைஞர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவிற்கு உருவானதுனால்தான்
பெண்ணடிமை நீக்கியது. அதுதான் பெண்களை உயர்த்துவது. கன்னிகாதானம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயித்தப்படுகிறார். என்ன அர்த்தமே புரியாம அச்சாபிஸ்டியே அடிச்சு விட்டான். கன்னிகாதானம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயித்தபடி. வாட் இஸ் கன்னிகாதானம்? கன்னி என்றால் பெண், தானம் என்றால் தர்மம். தர்மம் கொடுத்துட்ட பொருளை மறுபடியும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, மிக முக்கியமாக. எனவே ஒரு பெண்ணை சேட்டல், ஷீ இஸ் நாட் எ பர்சன், ஹியூமன் பீயிங் அல்ல, மனிதர்கள் அல்ல, ஒரு பண்டம் மாதிரி, சந்தையில் கொண்டு போய் மாடை விற்கிற மாதிரி, ஆடை விற்கிற மாதிரி. அதனால தான் இப்போ வரந்தட்சணைன்னு சொல்லி இன்றைக்கு அந்த நோய் பெருகி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பண்பாட்டு படையெடுப்பு. அந்த பண்பாட்டு படையெடுப்பை ஒழிப்பதற்கு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறையை உருவாக்கினார்கள். அந்த முறைக்கு சுயமரியாதை திருமணம் என்று சொல்லும்போது ஒன்றை நாட்டவர்கள் கேட்டார்கள். மலேசியாவிலிருந்து கூட இங்கே வந்தார், புத்தகம் வாங்கினார். அங்கே ஒரு தோழர்கள் கேட்டாங்க பெரியார் பார்த்து, ஐயா ஒவ்வொரு நேரத்தில் தலைவர் வர்றாரு, மாலை மாற்றுறாங்க, மற்றது இருக்குது, அதுக்கு பதிலாக இன்னென்ன முறையில் நம்ம செய்யலான்னு நீங்கள் கொஞ்சம் வரையறுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் என்று தந்தை பெரியாரை கேட்டார். கூடாதுன்னாரு. ஐயா சொன்னார், ஏன் வரையறுக்கணும்? என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் சுயமரியாதை திருமணம் தான், ஆனால் அது இத்தனை வருஷத்துக்கு கார் மாடல்னு சொல்கிற மாதிரி அந்த மாடல் மாற்றிக்கிட்டே போகிறது தான் அறிவு. ஒரு கட்டத்துக்கு வந்தவுடனே தேவையா இந்த திருமணம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட அறிவு போகும். எனவே அறிவுக்கு விடுதலை கொடுப்பதும் சமத்துவம் கொடுப்பது தான் மிக முக்கியமானது என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்தார். அதனுடைய அடிப்படையெல்லாம் இதில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். எத்தனை முறை அப்போது இதில் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார் மிட்டா அவர்கள். என்னென்னா, இது வெறும் திருமண முறையை மட்டும் பொறுத்ததில்லை, நாத்திகம், அதே போல் சுதந்திரம், பெண்ணடிமை நீக்கம், இந்த கருத்துகள், சமத்துவம், இது அத்தனையும் உள்ளடக்கியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து அவரை பாராட்டுகிறேன். என்னென்னா, அண்ணா அவர்கள் மறைந்த நிலையில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த காலகட்டம். அண்ணாவுக்கு படத்திறப்பு இரங்கல் நடத்துகிறார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிகமாக அப்போது பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர். கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சென்னை கடற்கரையில். ஒரு வேளை வந்த தோழர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இங்கே. அந்த பெரிய மணலில் சென்னை கடற்கரையில் அண்ணாவுக்காக இரங்கல் கூட்டம் நடத்துகிறார்கள். தந்தை பெரியார், ராஜாஜி, ஆச்சாரியார், அதே மாதிரி லட்சுமணசாமி முதலியார், பல்கலைக்கழக எதிர்கட்சி தலைவர் அவர். ஆகவே இப்படி எல்லாரையுமே மேடையில் கூப்பிட்டு, குறிப்பிட்டீங்கன்னா பிரதமருடைய மேடையில் நிறைய பேரை ஏற்ற மாட்டாங்க. அந்த முறைப்படி மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய காந்தி சிலைக்கு பக்கத்தில் தான் அந்த மேடை போட்டாங்க. ஒரு மிக முக்கியமாக அந்த 68 அது போட்ட உடனே அவர் ராஜாஜி கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி உட்காந்துட்டாங்க. பிரதமர் வர்றாரு. ராஜாஜி கொஞ்சம் தாமதமாக வந்தார், உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்தாங்க. மொழிபெயர்ப்பு சிதம்பரம் அவர்கள் நம்முடைய மிகப்பெரிய அளவிற்கு அங்கே மொழிபெயர்ப்பு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக வந்த உடனே திரவியம் தான் மொழிபெயர்த்தார். இப்போ செயலாளர் அவர் பூராவே. வந்த உடனே ராஜாஜி சொன்னார், ஐ வாண்ட் டு கோ ஏர்லியர் ஸோ தட் லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட் அண்ணா அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு அது இருக்க விருப்பம் அவர். அதுக்காக நினச்சாரோ அல்லது என்ன காரணமோ அது அவருடைய உரிமை. உடனே பேசலாம், இப்போ ராஜாஜி பேசுவார்னு சொன்ன உடனே ஐயா அப்படி உட்காந்துருக்காரு. பொதுவாக தந்தை பெரியார் அவர்களுக்கு காதில் மற்ற சில நேரங்களில் கருத்துக்கள் போய் சேராது. காது கேட்கறதுலேயே செவித்திறன் குறைவான இடத்துல சில இடங்களில் சொல்லுவோம். மிக முக்கியமாக வரும்போது பையிலிருந்து ஒரு சின்ன தாள் எடுத்தார். யார்? ராஜாஜி சின்ன தாள் எடுத்தார். ஐயாவுக்கு யாராவது உதவியாக வேணுங்கிறதுனால எனக்கு பின்னால் ஒரு வாய்ப்பு கொடுத்து நாற்காலியில் பின்னால் உட்காந்துருக்கிறாங்க. யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு எழுதுறதுக்காக குறிப்புகளை எடுத்து வைத்து கொண்டு வைத்திருக்கிறோம். ராஜாஜி வந்த உடனே பேசினார். அண்ணா மறைந்தது பெரிய சோகத்துக்குரியது தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இளைஞனாக இருக்கும்போது ஒரு நாத்திகம் அது இதெல்லாம் பேசினார். அப்புறம் கடைசியில் அண்ணாவே மாறிட்டார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது முழுக்க இதுதான் பார்ப்பனியத்தினுடைய தனித்தன்மை. ரொம்ப மிக கவனம்.
ஆற்ற உடனே ரொம்ப ஆத்திரம். யாருமே பெரும்பாலும் பார்க்கல. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. அது 5 நிமிஷம் பேசினார், அவ்வளோதான். உடனே நான் பார்த்தேன், என்னையா அவர் செய்யறதுக்கு வந்து நட்டை இங்கேயே கழட்டுறாரு, பெரியார் முன்னிலையிலேயே மிக முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னால் உட்காந்துருந்தேன். ஏன்னா ஐயாவுக்கு சொல்ல முடியாது. அவர் என்ன பேசினார்னு தெரிஞ்சாலும் ஐயா கடைசியாக பேச போகிறார். அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆக என்ன பண்ண தாழ இருந்து அவசரமாக பெரிய அண்ணா வந்து முன்னால் இளைஞராக இருக்கும்போது உங்களுடைய சுயமரியாதை கொள்கையெல்லாம் ஏற்றாரு, ஆனால் பிறகு அவர் மாறி விட்டார்னு சொல்கிறாரு, பேசுகிறாரு ஆங்கிலத்தில் அப்படின்னு இந்த தாள் இந்த மாதிரி பெரிய தாளில் வேகமாக எழுதி உடனே ஐயாட்ட இப்படி நீட்டு. அவ்வளோதான். இது வந்தது பாருங்க ஐயாவுக்கு ஒரு கோபம். அதுதான் மிக முக்கியம். கையெல்லாம் அவர் எப்பவுமே அவ்வளோ ஆவேசப்பட்டதே கிடையாது. போகிறாம அவர் பேசும்போது சொன்னார், என்னுடைய நண்பர் ராஜாஜி அவர்கள், அண்ணா அவர்கள் மாறிவிட்டாருங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டு புறப்பட்டாரு. நான் சொல்கிறேன், அண்ணா கடைசி வரையில் என் கொள்கையில் இருந்தார், கடவுள் மறுப்பில் இருந்தார், சமுதாயத்தில் இருந்தாருக்கு. என்ன அடையாளம் தெரியுமா? சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்தாரு, அதுதான் அடையாளம். சுயமரியாதை திருமணம்னா அது நாத்திகத்தை உண்டாக்குறது, மனிதத்தன்மை உண்டாக்குறது என்று அதுக்கு பதில் சொன்னார். அந்த கருத்தை மிட்டா அவர்கள் இதில் அது தெரியாமையே பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் மிக முக்கியம். சுயமரியாதை திருமணம்னு சொன்னால் மிக முக்கியம். இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும். இந்த சுயமரியாதை திருமணம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு 50 வருஷம் கழித்து வழக்கு மன்றத்துக்கு போகிறான். இங்கே இப்போ ஹைகோர்ட்டில் ஏன்னு கேட்டால் எமர்ஜென்சி அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த உடனே இப்போ நீதிபதிகள் மாறுவாங்க. அதுலேயும் ஒரு வடநாட்டிலேருந்து டெல்லியிலேருந்து வந்து உயர்ஜாதி நீதிபதியும் அதில் ஒருத்தர் இருந்தார். இன்னொரு நீதிபதி இப்போ மிகப்பெரிய அளவுக்கு கல்கத்தாவிலிருந்து ஓய்வு பெற்றார், தலைமை நீதிபதியாக இருந்து. இவர் 2 பேரும் கொடுத்ததையும் பதிவு செஞ்சிருக்கிறார். மிக முக்கியமாக எந்த திருமணம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதோ அதே இடத்துல அந்த திருமணம் அண்ணா நிறைவேற்றிய சட்டப்படி அது செல்லும் என்று ஆக்கியிருக்கிறார். எனவே நன்றாக நீங்கள் எண்ணி பார்க்கிற அந்த தகவல்களை எல்லாம் அருமையாக மனோஜ் மிட்டா அவர்கள் இதில் பதிவு செய்திருக்கிறார். எனவே இதுவரையில் நமக்கு கிடைக்காத தகவல்கள் எல்லாம் எத்தனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. எனவே நாம் இந்த கருத்து ரொம்ப மிக முக்கியம், இந்த கொள்கைகள் மிக முக்கியம். இந்த கொள்கைகளை ஏன் அவர் மேலே கோபப்படுறாங்க? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இந்த புத்தகத்தை நிறைய தோழர்கள் வாங்கியிருக்கீங்க. என்னுடைய கணிப்பில் இந்த புத்தகம் எவ்வளோ போட்டிருக்காங்களோ தமிழில் எதிர் விளையிடு உடனே நிறைய போயிடும், நிறைய விற்றுரும். உடனே நம்ம தோழர்கள்லாம் வாங்கிடுறாங்கன்ற கருத்தில் இல்லை, என் அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன். சங்கராச்சாரி யாருன்னு ஒரு புத்தகம் வந்துடுது, எழுதி போட்டோம். கிட்டத்தட்ட 3000 புத்தகம் முதல்ல போட்டோம். ஒரு வாரத்துக்குள்ளேயே 3000 புத்தகம் போயிடுச்சு. என்று வந்து சொன்னார், அடுத்த பதிப்பு போடணும். என்ன அவ்வளோ ஆர்வமா? அவ்வளவு நம்ம புத்தகத்தை போடணும். அது இல்லை, சங்கரமணமே வாங்கிடுச்சு. அதுதான் படிக்கும். சங்கரமணமே வாங்கிடுச்சு. என்ன புத்தகத்தை வேற யாரும் படிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமாக. அதனால் இந்த புத்தகத்துக்கும் நிறைய கிராக்கி இருக்கு, அதோட சந்தேகமே இல்லை. மிக முக்கியமாக நிறைய வாங்கினா அதிசயம் இல்லை. அதனால் நானும் சகோதரர்கள் கொடுத்தோன்னா பல பதிப்புகளை போடணும் திருப்பக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் வந்தது. அந்த மாதிரி அவர்கள் எதிரிகளை இருட்டடிக்கிறது, மற்றவர்களை செய்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. இன்னொன்று சொன்னார், இந்த இந்து மதத்தில் ஜாதியை எப்படி வந்து நீ மதம்னு சொல்லி கொண்டு நீ ஜாதியை அப்படியே வைக்கலாம். நல்ல ஒரே ஒரு கேள்வி நினைத்து பாருங்கள், இந்து மதம் மைனஸ் ஜாதி இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளோதானே தவிர ஈக்குவேஷன் வேற ஒன்றும் இல்லையே. இந்துங்கிறதுக்கு டெஃபினிஷன் உண்டா? இந்து திருமண முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குங்க. வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் ஹிந்து? நாங்கள் வழக்கறிஞர்கள் தான், அவர் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர், எல்லாரும் தான். ஹிந்து எல்லாவில் ஹிந்துவுக்கு என்ன டெஃபினிஷன் போட்டிருக்கா? முதல்ல, ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம், ஒன் ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டியன். திஸ் இஸ் வாட் ஹி ஹஸ் டன். இந்த விளக்கம் நல்லா சொல்லியிருக்காரு. ஏய்யா ஒலிபெருக்கின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். நான் என்ன சொல்லணும், விளக்கம் சொல்லணும்? ஒலியை மெதுவாக பேசினாலும் கடைசியில் இருக்கிறவருக்கு கேட்கும், அதுதான் ஒலிபெருக்கி. குறைச்ச குரலில் பேசலாம், பெருத்த அளவில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்க. அதை விட்டு ஒலிபெருக்கின்னா என்ன தெரியுமா?
எது மேஜை அல்லவோ, எது புத்தகம் அல்லவோ, எது எதில் இருக்கிற நாற்காலி இல்லையோ அதுதான் ஒலிபெருக்கி. இதுதான் விளக்கமா? இதுதான் அவருடைய அறிவு எவ்வளோ இருக்கு. ஆகவே தான் இந்து மத முறைன்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை, ஆனால் அவனுக்கு ஜாதி தான் மிக முக்கியம். அதுக்கு உதாரணம் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. திருமல நாயக்கர் ஆட்சி காலத்தில் மதுரையில் 10,000 பள்ளிகள் இருந்தது அப்படின்னு இத்தாலியில் வந்த பேராசிரியர் பாதிரியார் இருக்காருங்களே, மிகப்பெரிய அளவிற்கு அந்த பாதிரியார் அவர்கள் குறிப்பாக அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாதிரியார் அவங்க மதம் மாறணும்னு நினச்சாங்க. மதம் மாறணும்னு நினச்ச உடனே டி நொபுலி, ராபர்ட் டி நொபுலி அவர் பேர், மதம் மாறினோடனே அவர் தான் முதல்ல நீங்கள் எந்த ஜாதியில் வேணாலும் இருந்துங்க, எங்கள் மதத்துக்கு மட்டும் வாங்கன்னு சொன்னார். ஜாதியை அழிக்கக்கூடாத அளவுக்கு. இன்னமும் என்ன சொல்கிறாங்க, இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வேறு ஜாதி ஒரு கோடு போட்டு இன்னமும் அங்கே மயான பூமி இருக்குது பாருங்கள், அடக்கம், கிரேவ் யார்டு, கல்லறைக்கு போய் போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஜாதியுடைய தத்துவமே ஒன்று சேர விடாத, அதுதான் மிக முக்கியம். தனித்தனி ஆக்கை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு. அதனால தான் இன்றைக்கி கூட ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு சொல்கிறேன், அதோடு முடிக்கணும். 2 பிரபலமான நாளேடுகள் இன்றைக்கி அதிகமாக போகிற நாளேடுகள் வச்சுங்க. நாளேடுகளில் ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு. என்ன கட்டுரைன்னு சொன்னால், பிரதமர் மோடி கட்டுரை எழுதியிருக்காரு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நீங்கள், ஏன்னா பிரதமர் மோடி கட்டுரை எழுதியிருக்கிறார். என்னன்னா, அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகத்தினுடைய சிறப்பு என்பர்கள், அவருடைய பெருமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டுரை 2 பத்திரிகை 2 வெவ்வேறுபட்ட வந்திருக்குது. அதில் ஆர்எஸ்எஸ்காரர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு தெளிவானவர் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த தலைவர் மோகன் பகத் அவர்களை இவ்வளோ நாளாக பொழுந்திருக்கிறார். இவ்வளவு நாளாக அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் பாராட்டு அவர் சொன்னதே இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நாக்பூர் பக்கமே போயிருக்காரு, இப்போ தான் முதல்ல போயிருக்கிறாரு. அதில் எழுதுகிறார், மிக முக்கியமாக சாதாரணம் அல்ல, அவர் மதங்களை கூட வேறுபடுத்தியதில்லை. ரொம்ப ஆர்எஸ்எஸ்ங்கிறது எல்லாரையும் அணைச்சி போகிறது, அது சேவை செய்யக்கூடிய அமைப்பு. அதில் ஒன்று இந்து என்று எல்லோரும் இந்திய நாட்டில் யார் யார் வாழ்கிறாங்களோ அவங்களெலாம் இந்துக்கள் தான் போகிறாங்க. கோல்வால்கர் என்ன எழுதியிருக்கிறார், யார் எதிரிகள் என்று சொன்னால் நம்பர் 1 எதிரி முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இப்படிதான் கோல்வால்கருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய நூல் மிக முக்கியமாக. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, இந்த மாதிரி புத்தகங்கள் பரப்பப்பட வேண்டும் என்று சொல்லும்போது நம்முடைய வாதங்கள் எவ்வளவு நியாயமானவை, எவ்வளவு வரலாற்று பூர்வமானவை என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். படித்த இளைஞர்கள் தங்களோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். தயவு செய்து மற்ற இடங்களுக்கு சென்று இந்த கருத்துக்களை பரப்புங்கள். ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்களுக்கு நன்றி, வாங்கியவர்களுக்கு நன்றி. நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் இந்த இயக்கங்களையும் பரப்புவதை விட மிக முக்கியம், பாதுகாப்பது மிக முக்கியம். பிரிவுவாதத்தில் இருந்து அதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க சமூக நீதி.